வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நீட்ல இந்த வீடியோவில் டே 4 டாபிக் 4 பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யூனிட் 2க்கு நம்ம மூவ் பண்ணுறோம். கைனமேட்டிக்ஸ், சரிங்களா, இயக்கவியல் அப்படிங்கிறது. ஸோ டாபிக் 4ல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மோஷன் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன், நேர்கோட்டு இயக்கம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸ்டடி மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி வரும். ஸோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு தெரியும். ஒரு பொருள் பயணம் செய்த பாதையோட மொத்த நீளம், the total path length traveled by the object. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடைப்பட்ட மிக குறுகிய நேர்கோட்டு தூரம் தான். அதாவது the shortest straight line distance between initial and final position. இது ஸ்கேலார் குவான்டிட்டி, இது வெக்டார் குவான்டிட்டி. இது வந்து எப்போதுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ்லேயே இருக்காது. ப்ளஸ் ப்ளஸ் அப்படி தான் போட்டிருக்கோம். ஆனால் இதை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், நேர்மறை எதுவுமே பூஜ்ஜியமாக இருக்கலாம். அண்ட் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படிதானே? டிஸ்பிளேஸ்மெண்ட் விட கம்மியாக டிஸ்டன்ஸ் வராது. ஈக்குவலாக வரலாம், இல்லை அதிகமாக வரலாம். அது மேக்னிட்யூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸை விட கம்மியாகவும் அதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே பாயிண்ட் தான் நம்ம ரிவர்ஸில் எழுதிருக்கோம். அவ்வளோ. அண்ட் டிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பாத் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத் டேக்கன். நீங்கள் இதில் வந்து பாதை முக்கியம் இல்லை. ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போறீங்கன்னா ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி தான் முக்கியம், தவிர எந்த பாதையில கொண்டு வந்தாலும் முக்கியம் இல்லை. இது அப்படி இல்லை. அந்த பாதையை நீங்க சொல்லணும். டிஸ்டன்ஸ்ல முக்கியமான குறிப்பு, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், டைரக்ஷன் மேட்டர்ஸ். இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமாக இருக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா இருக்கலாம். அப்படின்னா பொருள் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பினால் வரும். ஆனா தொலைவு எப்பவுமே பூஜ்ஜியமாகுது. பொருள் வந்து ஆரம்பிச்சு புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வந்தாலும் தொலைவு ஒரு சம் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். ரேஷியோ எப்போதுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்டன்ஸ் அப்படின்றது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்பு. இதை ஞாபகம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் இடப்பெயர்ச்சியும் நீங்க தூரத்தையும் தொலைவையும் டிவைட் பண்றீங்கன்னா ஒன்னுக்கு கம்மியாவோ இல்லை ஈக்குவலாக வரும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னை விட அதிகமாக வராது. அதான் when object moves in a straight line without changing direction, distance is equal to displacement. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நேர்கோட்டு பாதையில பயணிக்கு எந்தவித திசையும் மாறுபாடு இல்லைன்னா அதோடைய தூரமும் அதோடைய இடப்பெயர்ச்சியும் ஒன்றாக இருக்கும். கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, வேகம் மற்றும் திசை வேகம். வேகம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இது வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். இது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஜீரோ இருக்கலாம். ஏன்னா வெக்டார் பொதுவாக அப்படிதான் இருக்கும். அதுதானே? இப்போ ஆவரேஜ் ஸ்பீட், சராசரி வேகம். நமக்கு வந்து பஸ்ஸை பார்க்கும்போது அது ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் தான் வரும். அதுதானே? ஏன்னா ஒரு டைம்ல அதிகமாகவும் ஒரு டைம்ல கம்மியான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த பஸ் எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்கு, டோட்டல் டைம் ஒரு மணி நேரம் அப்படின்னு எடுக்கலாம். அந்த மொத்த காலம், மொத்த தொலைவு, மொத்த காலம். ஆவரேஜ் வெலாசிட்டி அதே மாதிரி தான். நமக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம், மொத்த இடப்பெயர்ச்சி பை மொத்த காலம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா உடனடி திசைவேகம். அதுக்கு தான் ஃபார்முலா v is equal to dx dt. டிஃபரன்சியேஷன் பயன்படுத்தி நம்ம பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட கணத்தில், இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கணத்துல உள்ள திசைவேகம், அந்த ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி. அதுதான். டைமென்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும், LT பவர் -1. ஏன்னா அதோட யூனிட் m/s மீட்டர் பர் செகண்ட் தெரியும். ஸ்பெஷல் ஃபார்முலா ஃபார் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிராவல்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ், v1 v2 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அதாவது ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவலான டிஸ்டன்ஸை ரெண்டு டிஃப்ரெண்டான ஸ்பீட்ல கிடக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? ரெண்டு டிஃப்ரெண்டான ஸ்பீட்ல ஸ்பீட் ஒன்று கூறியிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஆனா ரெண்டுமே ஈக்குவலான டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணியிருக்கு. ஸோ அங்க ஆவரேஜ் ஸ்பீடு பார்க்கறது ஃபார்முலா இது. நோட் பண்ணிக்கோங்க, நீட்ல தேவைப்படும். அந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்பீடு பார்க்கறதுக்கு 2 × v1 v2 பை v1 + v2. சரிங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹார்மோனிக் மீன், அரித்மெட்டிக் மீன். நிறைய பேர் இது வந்து அரித்மெட்டிக் மீன் நினைப்பாங்க. இல்லை, இது வந்து ஒரு ஹார்மோனிக் மீன். இம்பார்ட்டன்ட் நீட்டுக்கு. ஆசிலேஷன், முடுக்கம். டெஃபினிஷன், திசைவேகம் மாறும் வீதம் தான் முடுக்கம். நமக்கு தெரியும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தெரியும். ஸோ ஆவரேஜ் ஆசிலேஷன் a is equal to v minus u by t அப்படின்னு தெரியும். யூனா இனிஷியல் வெலாசிட்டி, ஆரம்ப திசைவேகம், வினா ஃபைனல் வெலாசிட்டி, இறுதி திசைவேகம், டீனா டைம் டேக்கன், எடுத்துக்கொண்ட நேரம். ஓகேவா? இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆசிலேஷன்னா நமக்கு எப்படி வெலாசிட்டி பார்த்தோமோ அதே மாதிரி தான். a is equal to dv by dt. ஸோ d²x/dt². ஓகேவா? கிளியர். இது ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது டிஸ்டன்ஸ்ல நம்ம போடலாம், வெலாசிட்டியில் போடலாம். டைமென்ஷன்ஸ், பரிமாணம், LT இன்வெர்ஸ். ஏன்னா அதோட யூனிட் m/s².
மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். இப்போ ஆசிலேஷன்லயே ஒரு 3 ஆசிலேஷன் இருக்கு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் ஆசிலேஷன். வெலாசிட்டி இன்க்ரீசஸ் வித் டைம், முடுக்கம். நெகட்டிவ் ஆசிலேஷன் ரிட்டாரேஷன் அடிமாங்க, இல்ல டிஸ்லேஷன் அடிமாங்க, எதிர்மறை முடுக்கம் அடிமாங்க. ஸோ வெலாசிட்டி இதுல வந்து உங்களுக்கு புரியக்காண்டி மெதுவாக்கம் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது எப்படின்னா டைம் பொறுத்து வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? இது ஜீரோ ஆசிலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. தட் இஸ் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஜீரோ ஆசிலேஷனா வெலாசிட்டி ஜீரோ அப்படின்னு தப்பா சில பேர் நினைச்சாங்க. இல்ல வெலாசிட்டி இருக்கும், கண்டிப்பா இருக்கும், ஆனா கான்ஸ்டன்டா இருக்கும். மாறினாதான் வெலாசிட்டி மாறினாதான் சேஞ்ச் ஆனாதான் ஆசிலேஷன். ஆசிலேஷன் நமக்கு வரணும்னா வெலாசிட்டி மாறி இருக்கும். வெலாசிட்டி மாறாம அப்படியே கான்ஸ்டன்டா போனா அந்த இடத்துல நம்ம ஜீரோ ஆசிலேஷன் சொல்லணும். அதுதான் நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ அடுத்து அடிஷனல் கான்செப்ட்ல பார்க்குறோம், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போ பொசிஷன் டைம் கிராஃப், பொசிஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் எடுக்கும். பொசிஷனை ஒய் ஆக்சிஸையும் டைம் எக்ஸ் ஆக்சிஸில் எடுக்கும். நிலை கால வரைபடம் அப்படின்னு தமிழை சொல்லுவோம். அதோடைய சாய்வு எதை தரும்னா திசை வேகத்தை தரும். நிறைய இடத்துல ஒன்னட கேட்டிருக்காங்க. ஸ்லோப் கிவ்ஸ் வெலாசிட்டி. ஸோ பொசிஷன் டைம் கிராஃப் அதோடைய நீங்க கிராஃப் போடுவீங்க, அதுல ஸ்லோப் பார்ப்பீங்க. அதுதான் அந்த ஸ்லோப் வந்து வெலாசிட்டியை தரும், ஞாபகம். அப்புறம் வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுக்கிறீங்க, அதோடைய ஸ்லோப் வந்து கிவ்ஸ் ஆசிலேஷன், முடுக்கத்தை தரும். ஏரியா அண்டர் த கர்வ் கிவ்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட். இந்த ரெண்டுத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்லோப்பு முடுக்கத்தை தரும், ஆனா அந்த கிராஃப் நம்ம போடுறோம்னா அதுல வந்து ஏரியா அண்டர் த கர்வ் அப்படி தெரியும் உங்களுக்கு. ஷேட்லாம் பண்ணுவீங்க அந்த கீழே. அப்ப அது வந்து அந்த ஏரியா தான் கிவ்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட், இடப்பெயர்ச்சி தரும். அடுத்து ஆசிலேஷன் டைம் கிராஃப். சரிங்களா? ஆசிலேஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் போடுறோம். இதுக்கு கீழே அந்த நம்ம ஸ்லோப்லாம் அந்த லைன் ட்ரா பண்றோம், அது கீழே ஏரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா அண்டர் த கர்வ் யூஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சரிங்களா? அது ஏரியா அண்டர் த கர்வ் யூஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகே, இதை நீங்க கிராஃபா போட்டு கூட அதை பார்த்துக்கலாம். இது நம்ம நோட்ஸ் அதில் இருக்கும். என்ன ஒரு ரீகால் தானே, ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாமா? ரைட், ப்ராப்ளம் நம்பர் 1 பேசிக் கான்செப்ட் பார்க்குறோம். A particle moves along a semi-circular path of radius 7 meter. Find its distance and displacement. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுது அலாங் த செமி சர்க்குலர் பாத். ஒரு துகள் 7 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் பாதி தூரத்தை கடந்து வீடுது. சரிங்களா? அது தொலைவு மட்டும் இடப்பெயர்ச்சியாக இருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆர் = 7 மீட்டர், செமி சர்க்குலர் பாத். ஏன்னா பாதி தூரம்னால செமி சர்க்குலர் பாத். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ வட்டத்துடைய பாதி சுற்று, ஏன்னா ஹாஃப் தான் அது பேருக்கு. ஸோ ஹாஃப் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ். எஸ் இஸ் ஈக்குவல் டு πr. அப்போ பைக்கு 22.7, ஆருக்கு 7, ஸோ 22 மீட்டர். இது வந்து டிஸ்டன்ஸ், பாதி தூரம் பேருக்கு. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி பார்க்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வட்டத்துடைய விட்டம், டயாமீட்டர். அப்படிதானே? அதுதானே டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம d = 2r அப்படின்னு எடுப்போம். அப்போ 2 × 7 14 மீட்டர். இதுதான் அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த சம்மை வந்து நம்ம ஒரு ஓவரால சொல்றோம். நீங்க அதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது நல்லா புரியும். ஓகே, ஒரு வட்டம் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதோட டிஸ்டன்ஸ் செமி சர்க்குலர் பாத்துல போகுது. ஓகே, அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் போகுது, எவ்வளவு மீட்டர் பேருக்கு, 7 மீட்டர். அப்போ நமக்கு வந்து பாதி சுற்றளவு, ஹாஃப் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிற போட்டு நீங்க பண்ணிக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா வட்டத்துடைய விட்டம், டயாமீட்டர். அதுதானே? ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். நீங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல போட்டு நம்ம பார்க்கணும், 2r போட்டு நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ராப்ளம் நம்பர் 2, நீட் மாடல் ஆவரேஜ் ஸ்பீட். A car travels from A to B at 40 km/h and returns from B to A at 60 km/h. Calculate the average speed அப்படிங்கிறாங்க. ஒரு கார் A என்ற புள்ளியில் இருந்து B புள்ளிக்கு 40 km/h வேகத்தில் சென்று மீண்டும் B இருந்து Aக்கு வந்து 60 km/h வேகத்தில் வருகிறது. காரோடைய சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் நீங்க பாருங்க. கிவன் ஸ்பீட் ஃப்ரம் A to B வந்து B1 வந்து 40 km/h, B2 அதை போடலாம். சமமான தூரம், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா ரெண்டுத்துக்கும் சேம் டிஸ்டன்ஸ் தான், ஸ்பீடு தான் வேரி ஆகுது. அப்போ உடனே நம்ம சொன்னோம்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அதை தான் எடுக்கணும். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்தாலே ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2v1 v2 by v1 plus v2 அந்த ஃபார்முலா எடுங்க. அதுல
2 இன்ட்டு V1 V2 நம்ம கொடுத்துருக்காங்க 40 60 எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஸோ 48 கிலோமீட்டர் டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் அதுதானே. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அந்த 40 60 கூட்டி பை 2 அது வந்து அரித்மெட்டிக் மீனாக வரும். ஆனால் நம்ம ஹார்மோனிக் மீன் தான் பார்க்கும். அப்போ 40 60 40 + 60 அப்படின்னா 100 பை 2 100 பை 2னா 50 கிலோமீட்டர் டக்குன்னு அது ஆப்ஷன் 50ன்னு இருக்கும். ஓகே அப்படின்னு நம்ம போடுவோம். பட் அது வந்து கிடையாது. வந்து நான் ஆல்ரெடி சொல்லணும், அது வந்து அரித்மெட்டிக் மீன்ல. ஆனால் இது அரித்மெட்டிக் மீன்ல போட இது ஹார்மோனிக் மீன். ஆல்வேஸ் யூஸ் ஹார்மோனிக் மீன் ஃபார் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ ஹார்மோனிக் மீன் இதை தான் நீங்க யூஸ் பண்ணணும் ஈக்குவல் டிஸ்டன்ஸுக்கு. சரிங்களா, இது நீ ஆச்சுக்கோங்க. இப்போ நம்ம நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க எந்த டவுட்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்லைன்னா மொபைல் நம்பர் கூட கேளுங்க, நான் மொபைல் நம்பர் தரேன். அதில் நம்ம வந்து நீங்கள் என்னுடைய கொஸ்டின் கேட்டுக்கலாம். நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்தராக. இது இன்னும் டீப்பாக தேவைன்னா. ப்ராப்ளம் நம்பர் 3 நீட் 2019 கேட்ட கொஸ்டின். A particle is moving in a circular path of radius r. The displacement of a half a circle would be அப்படிங்கிறாங்க. A particle is moving in a circular path of radius r. அப்பனா ஒரு ரேடியஸ் ஆறுங்க இருக்கக்கூடிய வட்டப்பாதை சர்க்குலர் பாத்தில் பார்ட்டிகல் மூவ் ஆகுது. டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் ஹாஃப் இயர் சர்க்கிள் பாதி வட்டம் நகர்ந்த பின் அதை இடப்பெயர்ச்சி 0வா πr 2r 2πr கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தா தான் 2r அப்படின்னு வரும். அப்படிதானே. ஸோ ஆஃப்டர் ஹாஃப் சர்க்கிள் இந்த பார்ட்டிகல் ரீச்சஸ் த டயமெட்ரிக்கல் ஆப்போசிட் பாயிண்ட். அது உங்களுக்கு தெரியும். அப்படிதானே. இப்போ ஒரு வட்டம் அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கேருந்து போகும்போது அந்த டயமெட்ரிக்கல் ஆப்போசிட்டா கரெக்டாக ஆப்போசிட் பாயிண்ட்ல இருக்கும், பாதி தூரம் போயிட்டு. அப்படிதானே. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா தட் ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். அப்படிதானே. அப்போ நமக்கு வந்து இது வந்து எப்படி பண்ணோம்னா 2r டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது போடும். ஏன்னா ஆறுங்கிறது வந்து ரேடியஸ் அப்படின்னா இது வந்து எப்படி போகுது, நம்மளுக்கு வந்து டயமெட்ரிக்கல் ஹாஃப் சைக்கிளில் போகும்போது 2r டிஸ்டன்ஸ் நம்ம போடுவோம். அப்படிதானே. ஸோ அதனால நம்ம வந்து 2rன்னு எடுத்துப்போம். ஓகே. டிஸ்டன்ஸ் டிராவல்னா πr ஹாஃப் சர்க்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா 2r. இதை வச்சு ஒரு சமூகம் மேலே போட்டிருக்கோம், இதை இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்டன்ஸ் டிராவல்னா πr போட்டுக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் 2r போட்டிருக்கோங்க, அவ்வளோதான். r ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ப்ராப்ளம் நம்பர் 4 நீட் 2020 கேட்ட கொஸ்டின். A body travels a distance of 3 km towards east, then 4 km towards north, and finally 9 km towards east. The total displacement. ஒரு பொருள் கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர், பிறகு வடக்கு நோக்கி 4 கிலோமீட்டர், இறுதியாக கிழக்கு நோக்கி 9 கிலோமீட்டர் பயணிக்கிறது அப்படிங்காங்க. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து 13 கிலோமீட்டர் தந்துருக்காங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் ஈஸ்ட்வர்ட் டிஸ்பிளேஷன். ஏன்னா ஒரு ஈஸ்ட்வர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 மட்டும் நடந்திருக்கு, 3 கிலோமீட்டர். அப்புறம் வடக்கு போயிட்டு அந்த நார்த்து 4 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பியும் 9 கிலோமீட்டர் ஈஸ்ட் தான் வராது. ஸோ அப்போ ஈஸ்ட் மட்டுமே 3 + 9 12 கிலோமீட்டர் நடந்திருக்கு. நார்த் வேர்டுனா 4 கிலோமீட்டர். ஸோ அப்ளை பித்தகரன் தியரம். தீஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ். அப்படிதானே. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற போடும்போது இந்த ரெண்டு ஈஸ்ட் வேர்டு அண்டு நார்த் வேர்டு √12² + 4² போட்டுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவைன்னா 12² 144, 4² 16, இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 160. 160 நம்ம எப்படி இருக்கலாம், 16 × 10 போட்டுக்கலாம். 16 4 × 4 போட்டு ஒரு 4 வெளியில் எடுத்துடலாம். சரிங்களா. அதனால 10. ஸோ 4 × √10 √10 அந்த 4 மல்டி பண்ணோமா இந்த வேலை வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி 13 கிலோமீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸும் கேட்டாங்கன்னா 3 + 4 + 9 16 கிலோமீட்டர் போடலாம். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேற. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பித்தகரன் தியரம் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது கிளியர் ஆயிட்டா? இது பாருங்க அந்த சம்ம. இப்போ இந்த சம்முக்கு தேவையான அந்த ஒரு பிக்சர் தான் நம்ம எடுத்திருக்கேன். இதில் பாருங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதை இமேஜினேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த சம்மில் பாருங்க, ஸ்டார்ட்ல இருந்து அப்படியே 3 கிலோமீட்டர் ஈஸ்ட்வர்ட் நடக்கிறாரு. அதுக்கப்புறம் நார்த் 4 கிலோமீட்டர் போறாரு. திருப்பியும் நம்ம ஈஸ்ட் அப்படிங்கும் போது பின்னாடி அவர் வர மாட்டார். அப்படிதானே. ஏன்னா அது வந்து வெஸ்ட் மாதிரி வரும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து இப்படி போடுறோம். இங்கேருந்து போயிட்டு இப்படி போயிட்டு திருப்பி 9 கிலோமீட்டர். ஸோ அதனால டிஸ்டன்ஸ் இங்க இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் பார்க்கணும். அப்போ நமக்கு வந்து பித்தகரன் இதோடைய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கறதுக்கு நம்ம இதை போட்டிருக்கோம். பித்தகரன் தேர்தலை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கிளியர் ஆயிட்டா? ஏன்னா ஈஸ்ட் வேர்ல்டு மட்டுமே 3 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர். ஸோ அதனால 12 கிலோமீட்டர், இந்த 4 கிலோமீட்டர். அப்போ
அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கணும்னா இந்த ஃபார்முலா போடணும். இப்போ கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம் இப்போ புரிஞ்சிருக்குல்ல. இப்போ நம்ம ப்ராப்ளம் நம்பர் 5 நீட் 2018 கொஸ்டின் போகலாம். A car covers the first half of the distance between two places at a speed of 40 km per hour and the second half 60 km per hour. What is the average speed of the car? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சமம் பார்த்தா அதே மாதிரி கிட்டத்தட்ட இதுதான். அதாவது ஒரு கார் 2 இடங்களுக்கு இடையான தூரத்தின் முதல் பாதியை 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்திலையும் இரண்டாம் பாதியை 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கிடைக்கிற காரின் சராசரி வேகம். அப்போ நம்மளுக்கு இது அந்த சில பேருக்கு தோணலாம், அந்த ஹார்மோனிக் மீன் ஃபார்முலா வருமானா? எஸ், அதுதான் வரும். சரிங்களா? எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, இங்க மெத்தட் ஹார்மோனிக் மீன் ஃபார்முலா தான். when equal distance are covered at different speed. ஏன்னா கார் 2 இடங்களுக்கு இடையான தூரத்தின் முதல் பாதியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து ஆக்சுவலி ஈக்குவலான டிஸ்டன்ஸ் தான். அடுத்தானே 2 இடங்களுக்கு ஏ பி அந்த 2 இடங்களுக்கு இடையான தூரத்தை முதல் பகுதியை வந்து அவர் 40, ரெண்டாம் பாதியை 60 அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் மாற போறது கிடையாது. ஈக்குவலான டிஸ்டன்ஸ் தான். அதுதானே எனக்கு கரெக்டாக ஒரு சரி பாதியில் நிற்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தான் அப்படின்னா என்ன சரி பாதி தானே. அப்போ அந்த போன சம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கிடந்தாங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அதிலே இருந்துச்சு. ஆனால் இதில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பேர் வரல. ஆனால் இதை பார்த்தாலே தெரியுது, ஓகே இது ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்மெட் ஒரே ஃபார்மெட் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 2-3 சம்லாம் மாற்றி மாற்றி கேட்குறேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் நிறைய பேர் ஹார்மோனிக் மீன் ஃபார்முலா யோசிச்சிங்கன்னா குட். ஸோ when equal distance are covered at different speed, உடனே ஃபார்முலா போடுங்க. அந்த V1 V2 என்னன்னு போடுங்க. 48 கிலோமீட்டர். ஓகே, காமன் மிஸ்டேக்கு நம்ம பண்ணக்கூடியது 50 கிலோமீட்டர், அது வந்து ராங். அவ்வளோதான். கிளியர் ஆயிட்டா? ஸோ இந்த ஒரு மாடல்னால நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் பார்த்தீங்களா? இப்போ ப்ராப்ளம் நம்பர் 6 நீட் 2021 கேட்ட கொஸ்டின். A particle moving in a straight line covers a half the distance with speed. அதே தான், ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது. half the distance வந்து 3 மீட்டர் per செகண்ட். அதர் half of the distance covered in 2 equal time intervals with speed of அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் half எப்படி கவர் பண்ணியிருக்காங்கன்னா 2 ஈக்குவலான டைம் இன்டர்வல்ல. சரிங்களா? ஒன்று வந்து 4.5, இன்னொன்று 7.5 அந்த ஸ்பீட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் டூரிங் த மோஷன். தமிழில் பார்க்கலாம், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நேர்கோட்டின் நகரும் ஒரு துகள் தூரத்துடைய பாதியை 3 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தில் கடந்தது. மீதியுள்ள அந்த பாதி தூரத்தை 2 சம கால இடைவெளிகளில், சரிங்களா, மீதியுள்ள தூரத்தை அப்படி கடக்கு 2 சம கால இடைவெளியில் முறையே 4.5 மீட்டர் பெர் செகண்ட் மற்றும் 7.5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் கடக்கப்படுகிறது துகளின் சராசரி வேகம் அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ இது ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின். எப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் 2D, ஃபர்ஸ்ட் ஹாஃபை நம்ம டிஸ்டன்ஸ் டின்னு வைக்கணும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 2D தான் வரும். அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்பீடு வந்து எவ்வளோ போனாரு? 3 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ டைம் வந்து எவ்வளோ எடுத்துக்காருன்னா நம்மளுக்கே தெரியும், டைம் தெரியாது. அப்போ என்ன பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. அதுதான், ஏன்னா வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ T1 ஈக்குவல் டு D/3 வெலாசிட்டி போட்டிருக்கேன். செகண்ட் ஹாஃப் இதுவும் டிஸ்டன்ஸ் டி தான், ஏன்னா மொத்த டிஸ்டன்ஸ் தான் 2D. செகண்ட் ஹாஃப்ல டிஸ்டன்ஸ் டி தான், ஆனால் கவர் இன் 2 ஈக்குவல் டைம் இன்டர்வல். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபார் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆவரேஜ் ஸ்பீட் பார்க்க அரித்மெட்டிக் மீன் பார்ப்போம். ஸோ அந்த இடத்த மட்டும் இப்போ 2ஆம் ஹாஃப்ல மட்டும்தான் அரித்மெட்டிக் மீன் பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த செகண்ட் ஹாஃப் வந்து உடனே 4.5 7.5/2. சரிங்களா? இந்த இடத்துல அரித்மெட்டிக் மீன் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ பை 2 போட்டு 6 மீட்டர் பெர் செகண்ட் அப்படி போடுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அரித்மெட்டிக் மீன் யூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து என்ன வந்துட்டுனா ஸ்பீடு வந்துட்டு 6 வந்துட்டு டிஸ்டன்ஸ் டி இருக்கு. அப்போ டைம் வந்து T2 = D/6 அப்படி போட்டுடலாம். இது கிளியர் ஆயிட்டா? ஸோ செகண்ட் ஹாஃபை கவர்டு இன் 2 ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ். சரிங்களா? ஈக்குவலான டைம் இன்டர்வல்ல கவர் பண்றாரு. அந்த ஈக்குவலான டைம் இன்டர்வல் ஈக்குவலா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வேறையே. சரிங்களா? டிஸ்டன்ஸ் கிடையாது. அதனால நம்ம வந்து அரித்மெட்டிக் மீன் எடுத்திருக்கோம். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டோட்டல் ஆவரேஜ் ஸ்பீடு பார்க்குறோம். இப்போ தான் நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் 2D, டோட்டல் டைம் அந்த நம்ம பார்த்தோம்னா D/3 அப்புறம் D/6 அப்படிங்கிறத நம்ம போடுறோம். 2D/, அப்போ இந்த T/3 + T/6 நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து
மேலேயும் கீழேயும் உங்களுக்கு வந்து இது 2ஆல் மல்டி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போனா பை 6 வந்து காமனாக வரதுக்காண்டி ஸோ மேலே உள்ள கூட்டலாம் 3D/6. இங்கே 2D இருக்குது. ஸோ நமக்கு வந்து அடுத்து கேன்சலாக பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியும். ஸோ பண்ணி ஃபைனலாக 4 மீட்டர்/செகண்ட். இதுதான் ஆவரேஜான ஸ்பீடு டோட்டல் டைமில். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ராப்ளம் நம்பர் 7, நீட் மாடல் ஆசிலேஷன். A body starting from rest moves along a straight line with a constant acceleration. It travels a distance of 25 meters in the 5th second. What is this acceleration? ஒரு ஓய்வு நிலையிலிருந்து தொடங்க ஒரு பொருள் மாறா முடுக்கத்துடன் கான்ஸ்டன்ட் ஆசிலேஷன்ல நேர்கோட்டில் நகர்கிறது. 5வது நொடியில் அது 25 மீட்டர் தூரம் செல்கிறது. முடுக்கம் என்ன? ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 10 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சயின்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா டிஸ்டன்ஸ் இன் nth செகண்ட். இந்த ஃபார்முலா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. S is equal to U plus A/2 into 2n-1. ஸ்டார்டிங்லேருந்து போகும்போது ரெஸ்ட்ல இருக்கும். ஸோ யூஸுக்கு 0 போட்டுக்கோங்க. எஸ்ங்கிறது அந்த nth டைம்ல ரீச் ஆன டிஸ்டன்ஸ். ஸோ 25 மீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த 5th செகண்ட். n is equal to 5. அங்கே 5th தான் சொல்லியிருக்காங்க, அதை போட்டிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணுற போறீங்க. இதை பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக இங்கே பாருங்க 25 is equal to 9A/2. நமக்கு ஏ தான் தேவைன்னா 2 அந்த சைடு கொண்டு வந்தோம்னா 25 into 2 50/9. ஸோ 5.56 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா இது செக் பண்றோம். லெட் மீ ரீகால்குலேட் வித் கரெக்ட் ஃபார்முலா போட்டு செக் பண்றோம். அதாவது u பிளஸ் A/2 2n-1 அப்படிங்கிற பண்ணும்போது திருப்பியும் நமக்கு வந்து 25. இது எதுக்குன்னா பழைய இதுதான், ஜஸ்ட் ஒரு ரீசெக் பண்றதுக்காண்டி போட்டிருக்கேன். சரிங்களா, ஒரு 0 போட்டு திருப்பி A/2 2 into 5 அப்படிங்கிற போட்டிருக்கேன். A/2 9. இந்த 2 இங்கே கொண்டு வந்துடும். எல்லாமே ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா, ஜஸ்ட் ரீகால்குலேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது என்னன்னா, ஏன் இதை நான் ரீகால்குலேட் பண்ணேன்னா இதில் 5.56ன்னு வருது. ஆப்ஷன்ல வந்து அந்த 5.56 இல்லை. உங்களுக்கு ஆப்ஷன் பியை நம்ம உடனே பக்கத்தில் இருக்கும் போட்டலாமா, இல்லை அதை தாண்டி இருக்க 10 போடலாமா அப்படிங்கிற யோசிப்போம்ல, அதுக்காண்டே போட்டிருக்கேன். ஏன்னா திஸ் டஸ் நாட் மேட்ச் எனி ஆப்ஷன். ஸோ நம்ம இன்னொரு அப்ரோச்சை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ புரியுதா? ஆல்டர்னேட்டிவ் என்னது? S is equal to UT plus half AT². போட்டுருங்க நீங்கள். ஏன்னா இது நம்ம நீட்டில் எப்படிலாம் நம்ம யோசிப்போமோ, நம்ம எந்த இடத்துலாம் மிஸ்டேக் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ல போடுறோம். டிஸ்டன்ஸ் 5th செகண்ட் 5 செகண்ட்ஸில் S5 அப்படின்னு போடும்போது நீங்கள் வந்து ஏக்கு வந்து ஏ தான் வரும். டீனா அந்த 5th செகண்ட்ஸ். ஸோ 5 அப்படின்னு போடுறீங்க. யூ வந்து வழக்கம்போது 0. ஸோ 12.5 A. 4th செகண்டில் 4 போட்டு 8A. டிஸ்டன்ஸ் இன் 5th செகண்ட் அப்படின்னு போடும்போது நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் இன் 5 செகண்ட் 4 செகண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் கழிக்கணும். இப்படி கழிச்சு 4.5A அப்படின்னு போடுவாங்க. இந்த 4.5A தான் நம்ம 25 நம்ம பார்த்தோம்னா 25 டிஸ்டன்ஸ். A is equal to வழக்கம் போல 25/4.5. இதை டிவைட் பண்ணீங்கன்னா எகெயின் 50/9 தான் வருது. ஸோ 5.56 தான் வருது. அப்போ இன்னும் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு க்ளோசஸ்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பியை நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இதை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். தேர் மே பி ஸ்லைட் எரர் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஆப்ஷன்ஸ். சரிங்களா, ஸோ இதை வந்து இதை வந்து ஞாபகம். இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் தப்பாக வருது அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வரலன்னா 2-3 முறை செக் பண்ணி பார்க்கணும். நம்ம ஏற்கனவே எடுத்த ஃபார்முலாவே திருப்பி செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு இதை போட்டு பார்க்கணும். மேபி இது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா இதை பண்ணுங்க. ஐ திங்க் எனக்கு இதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஃபார்முலா போதும் nth செகண்ட் பார்க்கறதுக்கு. அது எகெயின் ஏன்னா நம்ம தப்பு விட்டுருக்கோமா பார்க்குறோம், இல்லை திருப்பி அதே தான் வருது. அப்போ ஸ்லைட் எரர் இருக்கலாம், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல அது ஆப்ஷன்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்ட் ஆன்சர் 5 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். சரியா? இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு 5.56 அதுதான் வரும் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து நீட் டிப்ஸ் அண்ட் ஹிண்ட்ஸ் பார்க்கலாமா? கீ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். டைரக்ஷன் மேட்டர். இடப்பெயர்ச்சி 0-ஆக இருக்கலாம். பொருள் புறப்பட்டதுக்கு திரும்பினால். ஆனால் தொலைவு எப்போதும் 0-ஆகாது. ரேஷியோ எப்போவுமே <= 1. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா அந்த குறிப்பிட்ட கணத்தில் உள்ள திசைவேகத்துக்கான ஸோ v = dx/dt அப்படிங்கிறத ஃபார்முலா போடும். டிஃபரன்சியேஷன் பயன்படுத்த வேண்டும்.
ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஹார்மோனிக் மோஷன். ஈக்குவல் டைம்னா தான் அரித்மெட்டிக் மீன். இது நம்ம சம்மனே பார்த்தோம். அந்த சம்ம நல்லா கவனிக்கணும். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் ஹார்மோனிக் மீன் பார்க்கணும். அது ஃபார்முலா தெரியும். 2 இன்டு V1 V2 அப்படிலாம் தெரியும். ஈக்குவல் டைம் கேட்டாங்கன்னா அரித்மெட்டிக் சாதாரண மீன் பார்த்துடலாம். கிராஃப் வந்து நிலைக்கால வரைபடம், பொசிஷன் டைம் கிராஃப்னா அதோட ஸ்லோப் வந்து திசைவேகத்தை தரும். ஸ்லோப் ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃப் கிவ்ஸ் வெலாசிட்டி. ஸோ ஹிண்ட்ஸ். குயிக் ரிவிஷன் பாயிண்ட்ஸ். பேசிக் டெஃபினேஷன். டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸ்பீட் வந்து ஸ்கேலார், வெலாசிட்டி வெக்டார். எஸ்ஐ யூனிட் எல்லாம் ஒன்று தான், மீட்டர் பர் செகண்ட். ஆக்சலேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்பீட்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஆவரேஜ் வெலாசிட்டினா டோட்டல் டிஸ்பிளேஸ் பை டோட்டல் டைம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னா ஃபார்முலா இது. ஈக்குவல் டைம்னா சாதாரண அரித்மெட்டிக் மீன் V1 பை V2, V1 பிளஸ் V2 பை 2. ஆக்சலேஷன் ஃபார்முலா A இன்டு V மைனஸ் U பை T. டைமென்ஷன்ஸ் LT இன்வர்ஸ் வெலாசிட்டிக்கு LT மைனஸ் 2 ஆக்சலேஷன் தெரியும். கிராஃபிக்கல் கான்செப்ட்ல ஸ்லோப் ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃப் வெலாசிட்டி, வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஆக்சலேஷன் முடுக்கம்லாம் தெரியும். ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம் கிராஃப்ல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆக்சலேஷன் டைம் கிராஃப்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி, திசைவேகம் தரும் அப்படிங்கிற அந்த கிராஃபிக்கல் கான்செப்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேசஸ். சர்க்குலர் மோஷன். ஹாஃப் சர்க்கிள் போகுதுன்னா டிஸ்டன்ஸ் πr, டிஸ்பிளேஸ்மெண்ட் 2r. சர்க்குலர் மோஷன்ல ஃபுல் சர்க்கிள் போகுதுன்னா டிஸ்டன்ஸ் வந்து 2πr. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, ஏன்னா ஆரம்பிச்ச இடத்துக்கு திருப்பி வந்துடுது, அதனால அது வந்து 0. ரவுண்ட் ட்ரிப்பு நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, பட் டிஸ்டன்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஏன்னா அவர் சம் டிஸ்டன்ஸ் கடந்துட்டாரு. அதனால ரவுண்ட் ட்ரிப்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வரலாம் 0 வரலாம், ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து 0 தான். ஓகே, இது கிளியர் ஆகுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாபிக் 4ல நம்ம வந்து மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது பார்த்தோம். கைனமெட்டிக்ஸோடைய அந்த பேஸ் அடிப்படை, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி எல்லாமே பார்த்தோம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஈக்குவல் டைம்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டாபிக்கோட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.